ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வினர் ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி மினி விலாக், சண்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஆஃப்டர்நூன் தான் வந்து நான்வெஜ் எடுத்தோம். ஸோ நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு, அதனால் நாட்டுக்கோழி இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். ஸோ நாட்டுக்கோழியை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் இடித்தது, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்க தண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி இல்லை செகண்ட் தண்ணி, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுக்கலாம். ஒரு 3 விசில்ஸ் நான் விட்டேன். ஸோ ஈஸியாக வெந்துடும் அப்படின்றாங்க. இப்போது விசில் நல்லா ப்ரெஷர் அடங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு. இது வந்து கோல்டுக்கு ஒரு நல்ல ரெசிப்பிங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலி இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ இப்போது நம்ம மசாலாவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு ஸ்பூன், கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறம் அன்னாச்சி பூவில் சின்னதாக ஒரு சின்ன ஒரு பீஸ் எல்லாத்தையும் வந்து லைட்டான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்படி இல்லைன்னா ஒரு கையளவு மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, கசகசா, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை 2 கொத்து இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து விட்டுடலாம். ஸோ இந்த கருவேப்பிலை தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக அது கூட ஒரு 6 வரமிளகாய். இன்றைக்கி நம்ம தண்ணி குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ கோல்டுங்கிறனால இந்த தண்ணி குழம்பு தான் எனக்கு ப்ரிஃபரபுளாக இருந்தது. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, மணம் வந்தால் போதும், அந்தளவுக்கு எடுத்தாச்சு. இப்போது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கலாம். அது வந்து மசாலா பொடி. இப்போ வந்து நம்ம மசாலாக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நாட்டுக்கோழி குழம்பு நல்லெண்ணெய் இல்லாமையா? பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு 6லேருந்து 7 பல் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை 2 கொத்து, அதுக்கப்புறம் மல்லி இலைகள் கொஞ்சம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலா வந்து நம்ம வதக்கும் போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருந்ததுங்க, மணமாக இருந்தது. சின்ன மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை வந்து நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படியும் வதக்கி அரைக்க போகிறோம், அதனால் ரொம்ப சாப் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா பொடி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எல்லோரும் ஒரு குட்டி நேப் எடுத்தாச்சு. ஏன்னா எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் எடுக்க போனோம். எடுத்துகிட்டு வந்து ஆஃப்டர்நூன் மேலே தான் செய்யவே ஆரம்பித்தேன். இப்போது தக்காளி இருந்தது அப்படின்னா நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த வதக்கும் போதே நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கறி, அதாவது நாட்டுக்கோழி, அதை வந்துட்டு அதே தண்ணியோடையே அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா, அந்த பவுடரை மசாலா எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மசாலாவும் இந்த தண்ணி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு வேணுன்னா ஆட் பண்ணிக்க. ஆல்ரெடி நான் வந்து இந்த மசாலாக்கு உப்பு ஆட் பண்ணனால இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணல. இப்போது குழம்புக்கு தேவையான தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்குமா சின்ன ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி சும்மா தாளித்து விட்டுருங்க. தாளிச்சாச்சு. இப்போ அந்த தாளித்ததையும் அந்த குழம்போட நம்ம ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. இப்போ இது நல்லா கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி. இப்போ இதுலேயே ஒரு வறுவல் பண்ணிடலாம். அதுக்கு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி குழம்புங்கிறனால குழம்புல இருக்கிற அந்த நாட்டுக்கோழியை மட்டும் தனியாக எடுத்து நம்ம இந்த கிரேவிக்காக ஆட் பண்ணிக்கலாம். கிரேவின்னு சொல்ல முடியாது, லிட்டில் பிட் ஆஃப் சுக்கா. ஸோ அந்த இருக்க எல்லா ஒரு கறியையும் எடுத்து இந்த தாளிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் மசாலா எடுத்து வைக்கணும்னா அந்த மசாலாவை வந்துட்டு இப்போது இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டதுனால நான் உப்பு போடல. நீங்கள் வேணால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து கறி அதுலேயே ஆல்ரெடி வெந்துருச்சு. இந்த மசாலா இறங்குற வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். வேணால் அந்த குழம்பு ஒரு கரண்டி விட்டுக்கலாம். இப்போது சூப்பரான சிக்கன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லியில் தூவி இறக்கிக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருந்துச்சு. நான் அதை ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பட் டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருந்தது. இப்போது நாட்டுக்கோழி சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி 1 கப் எடுத்திருக்கேன். மிளகாய் தூள், அப்புறம் சில்லி சிக்கன் மசாலா, அப்புறம் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு இடித்து எடுத்து வச்சது, ஒரு முட்டை. உப்பு நான் ஆட் பண்ணல, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாலே ஆல்ரெடி இருக்குது. இப்போது நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட சிக்கன் 65 நல்லா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் என்னென்னு பார்த்துடலாமா? சுட சுட சாதம், நம்ம செஞ்ச நாட்டுக்கோழி சிக்கன் சுக்கா, முட்டை, அது கூட நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, காரசாரமான தண்ணி குழம்பு, சில்லி சிக்கன். இதுதான் இன்றைக்கி சண்டே லன்ச். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.